Hi guys. பயாலஜிக்கல் ஆக்சிடென்ட்ல வந்து ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னா என்னது, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதோட வேலை என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த இடிசியை வந்து இன்ஹிபிட் பண்ணா என்ன நடக்கும், அதை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். நம்ம ஏற்கனவே பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல வந்து பேசிக் டெஃபினிஷன், இன்ட்ரோடக்ஷன், தென் அது போக இடிசினா என்ன, அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன, அதோட வேலை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இடிசி சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி செயின், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து இன்ஹிபிட் பண்ணா என்ன நடக்கும், அதை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே இடிசினா என்ன, அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னா என்ன, அது இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன, அதோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னது, அது எந்தெந்த காம்பனன்ட்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பார்த்தீங்க அப்படின்னா மெனி சைட், அதாவது பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா 3 சைட்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஹிபிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த இடிசியை வந்து இன்ஹிபிட் பண்றது மூலமா என்ன நம்ம தடுக்க முடியும்னா மைட்டோகாண்ட்ரியல் ரெஸ்பிரேஷன், அதாவது எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டா ஜென்ரேஷனையும் ப்ரொடக்ஷனையும் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதோட சைட் என்ன அப்படிங்கிறது இந்த கீழே இருக்க பிக்சர்ல வந்து என்ன பண்ணிருக்கு, கிளியரா கொடுத்துருக்கு. ஸோ இந்த இன்ஹிபிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, ஏதாவது ஒரு காம்பனன்ட்லயே இட் பைண்ட் டு தி ஒன் காம்பனன்ட் ஆர் மல்டிபிள் காம்பனன்ட், வெவ்வேறு இடத்துல கூட பைண்ட் ஆகும். ஏதோ ஒரு காம்பனன்ட்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பைண்ட் ஆகி அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 5 காம்ப்ளெக்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கும், 5 காம்ப்ளெக்ஸ் ஒவ்வொரு இடத்துல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகக்கூடியது தான் வந்து என்னது இதோட வேலை. ஸோ அப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுது, இது போய் பைண்ட் ஆகிட்டு வந்து அதை இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், லாஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபைவ்ல நடக்கக்கூடிய எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் காஸ் அக்குமுலேஷன் ஆஃப் ரெடியூஸ்டு காம்பனன்ட்ஸ். ஸோ இதை தடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெடியூசிங் ஈக்குவலன்ட், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகாது, ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ்க்கு போகாது. அதே நேரத்தில் இது பைண்ட் ஆகுது, இந்த இன்ஹிபிட்டர்ஸ் எல்லாம் பைண்ட் ஆகுது வந்து மேபி 2 இடத்துலையும் என்ன பண்ணணும்னா ரெடியூஸ்டு காம்பவுண்ட்லயும் பைண்ட் ஆகலாம், இல்ல ஆக்சிடைஸ்ட் காம்பவுண்ட்லயும் என்ன ஆகலாம், பைண்ட் ஆகலாம். ஏதோ ஒரு இடத்துல பைண்ட் ஆகி இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து என்ன பண்ணும், இன்ஹிபிட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நெட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ், அதாவது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து இன்ஹிபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 3 சைட்ல இருந்து, இந்த இடிசி வந்து 3 சைட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி சிந்தசிஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கான டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த பிக்சர்லேயே வந்து கிளியரா கொடுத்துருக்கு. ஸோ அது என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜர்லி 3 பாசிபிள் சைட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து NADH கோஎன்சைம் Q. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைட். 2வது சைட் வந்து என்ன பண்ணணும்னா சைட்டோக்ரோம் B2 C2 நடுவில் இருக்கக்கூடிய இந்த சைட். தென் 3வது சைட் வந்து என்ன பண்ணா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஷன் இன்ஹிபிட் பண்றக்கூடிய, அதாவது காம்ப்ளெக்ஸ் 4. ஸோ இந்த 3 இடத்தையுமே என்ன பண்றது, இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய இன்ஹிபிட்டர் எக்ஸாம்பிள்ஸும் இதுல கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் NADH கோஎன்சைம் Q இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரொட்டியோனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஸ் பாய்ஷன், அது வந்து இன்ஹிபிட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா பார்பிச்சுரேட் டெரிவேட்டிவ்ஸ்ல வரக்கூடிய ட்ரக் அமைடால், ஆன்டிபாக்டீரியல் கேட்டகரியில் வரக்கூடிய பெர்சிட்டின் A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சப்ஸ்டன்ஸுமே என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் NADH கோஎன்சைம் Q இன்ஹிபிட் பண்றது மூலமா இந்த இடிசியை வந்து என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது. 2வது சைட்டை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து, அதாவது சைட்டோக்ரோம் B-யும் C-க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சைட்டை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னன்னா சேம் ஆன்டிமைசின் A அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஆன்டிடோட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, புட்டிஸ் ஆன்டிலீஸ். இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா அதை போய் என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது சைட் 2. ஸோ 3வது சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் என்சைம், அதை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு, சைனைட் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட். ஸோ இது எல்லாமே போய் என்ன பண்ண அப்படின்னா அந்த சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் என்சைம் என்ன பண்ணுது, பிளாக் பண்றது மூலமா எலக்ட்ரான் ஃப்ளோவை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் 5 ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், அதாவது ஏடிபி சிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை தடுக்கிறது மூலமா எனர்ஜி ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ண முடியும்.
இப்போ உதாரணத்துக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு கார்பன் மோனாக்சைடு. ஸோ இப்போ கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் வித் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் சைட்டோக்ரோம். ஸோ இப்போ வந்து அந்த 3 எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு, சைனைட், நம்ம ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் அசைடு பார்த்தோம். இதில் கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன பண்ணோம்னா சைட்டோக்ரோம் நம்ம என்ன தெரியும், சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ்ல வந்து அயன் இருக்கும். ஸோ அயன் வந்து என்ன பண்ணா ஆக்சிடைஸ் ஸ்டேட் அண்ட் ரெடியூஸ் ஸ்டேட் ரெண்டுலையுமே மாற்றி மாற்றி ஆகும். ஸோ ஆக்சிடைஸ் ஆகி ரிடக்ஷன் ஆகும்போது எலக்ட்ரானை ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு வந்து ரெடியூஸ்டு ஃபார்மாக இருக்கக்கூடிய அயனை வந்து போய் என்ன பண்ணுவோம் அட்டாக் பண்ணி இன்ஹிபிட் பண்ணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய சைனைடும் அசைடும் வந்து என்னன்னா ஆக்சிடைஸ்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய அயனை வந்து இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஸோ மொத்தம் இடிசியில் வந்து 3 இடத்த வந்து பிளாக் பண்ணுவோம். NADPH கோஎன்சைம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சைட்டோக்ரோம் B அண்ட் C1 உள்ளது, கடைசி வந்து சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ் இருக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா முக்கியமான ஒரு பாய்சனிங், சைனைட் பாய்சனிங். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஹிபிட்டர் தான் வந்து சைனைட் அப்படின்னு சொன்னோம். இந்த சைனைட் பாய்சனிங் பற்றி கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொட்டன்ட் இன்ஹிபிட்டர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சைனைட் வந்து மேக்ஸிமம் வந்து சூசைடல் சப்ஸ்டன்ஸாக வந்து மிலிட்டன்ஸ், அதாவது போராளிகள் இவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இமீடியட்டாக போலீஸ்லையோ இல்லாட்டி மிலிட்டரியோ மாட்டிட்டோம்னா உடனடியாக கடிச்சிட்டு உடனடியாக இறந்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது எப்படி காசை டெத் பண்ணுது, எவ்வளவு ஃபாஸ்ட்டாக எப்படி இது வந்து டெத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த சைனைடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ்ல வந்து ஃபெரிக் ஃபார்ம்ல இருக்கும்போது, அயன் வந்து ஃபெரிக் ஃபார்ம்ல இருக்கும்போது என்ன பண்ண அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பைண்ட் அண்ட் பிளாக். ஸோ இதை பிளாக் பண்றது மூலமா என்ன பண்ணணும்னா மைட்டோகாண்ட்ரியல் ரெஸ்பிரேஷன் வந்து என்ன பண்ண முடியும், இன்ஹிபிட் பண்ண முடியும். ஸோ ரெஸ்பிரேஷன் இல்லாத போது, மைட்டோகாண்ட்ரியல் ரெஸ்பிரேஷன் இல்லாத போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், செல் டெத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ எப்படி டெத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் டியூ டு தி டிஷ்யூ அஸ்பெக்சியா, அதாவது ஆக்சிஜனே கிடைக்காது. ஸோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெத் ஆகும். ஸோ பர்டிகுலராக இது எங்க டார்கெட் ஆகும் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் வந்து குவிக் டெத் வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் சூசைடல் ஏஜென்ட் ஃபார் தி மிலிட்டன்ஸ், போராளிகளுக்கு வந்து இது வந்து ஒரு சூசைடல் ஏஜென்டா யூஸ் பண்ணுது. ஸோ சைனைட் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ், என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேஸா ஹைட்ரஜன் சைனைடு அப்படிங்கிற கேஸாவும் இருக்கு. அதர்வைஸ் சால்ட் ஃபார்ம்லன்னு பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் சைனைடு, இந்த 2 ஃபார்ம்லையும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த சைனைடை இனியல் பண்ணோம் அப்படின்னம்னா, இனியல் ஃபார்ம்ல அதாவது கேசஸ் ஃபார்ம்ல கூட பண்ணோம் அப்படின்னம்னா இட்ஸ் காஸ் தி கோமா, சீசர் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட். கோமா வரலாம், கன்வல்ஷன், சீசர் வரலாம், அட் லாஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து நாங்கள் அப்போ அந்த இனியல் பண்ண பர்சன் வந்து டெத் ஆகும். ஸோ அதே இது லோ டோஸ்ல வந்து இது வந்து இன்ஹேல் பண்ணும்போதோ இல்லாட்டி நம்ம பாடியில் இது ஆகும்போதோ என்ன பண்ணா இட்ஸ் மே ப்ரொடியூஸ் ஹெட்டேக், வீக்னஸ் அண்ட் கிடினஸ் அண்ட் கன்ஃபியூஷன். ஸோ அண்ட் டிஃபிகல்ட் டு ப்ரீத்திங் ஆல்சோ. ஸோ தலை சுத்தும், ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், கிருன்னு வர மாதிரி இருக்கும், கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து வரலாம். ஸோ இது ஓவர் டோஸ் ஆகும்போது, அதர்வைஸ் லோயர் டோஸ்ல இருந்து கொஞ்சம் ஆப்டிமல் டோஸ்க்கு போகும்போது இட் மே ப்ரொடியூஸ் டெத். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், சைனைடு பாய்சனிங் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றாங்க ஓல்டன் டேஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா அமைல் நைட்ரேட் அண்ட் சோடியம் நைட்ரேட், இந்த 2 சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது பண்ணணும்னா, அதாவது இதுல இருக்கக்கூடிய நைட்ரேட், அமைல் நைட்ரேட் அண்ட் சோடியம் நைட்ரேட்ல இருந்து இருக்கக்கூடிய நைட்ரேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ ஹீமோகுளோபின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் கன்வெர்ட் இன்டு தி மெத்திமோகுளோபின். ஹீமோகுளோபின் வந்து என்ன பண்ணுவோம், மெத்திமோகுளோபின் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த மெத்திமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா சைனைடோட பைண்ட் ஆகி இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் ஏ காம்ப்ளெக்ஸ் சைனோ மெத்திமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் டாக்ஸிக் காம்பவுண்டா வந்து என்ன மாறிடுது. ஸோ ஹீமோகுளோபின் வந்து மெத்திமோகுளோபின் மாறுது. இந்த மெத்திமோகுளோபின் தான் வந்து என்ன ஆகுது, இமீடியட்டா வந்து சைனைடோட பைண்ட் ஆகி சைனோ மெத்திமோகுளோபின்னா மாறிடுது. ஸோ இது வந்து ஒரு நான் டாக்ஸிக் காம்பவுண்ட், ஈஸியா வந்து எலிமினேட் ஆயிடும். ஸோ ரிசல்ட் த சைனைட் ஃப்ரம் தி அட்லீஸ்ட் சைனைட் ஃப்ரம் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஷன். ஸோ சைட்டோக்ரோம் ஆக்சிடேஷன் வந்து சைனைடு வந்து என்ன ஆயிடும், எலிமினேட் ஆயிடும். ஸோ இது ஓல்டன் டேஸ்ல, ரீசெண்ட் டேஸா வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹைட்ராக்சி கோபாலமைன், விட்டமின் B12 வந்து ஆன்டிடோட்டா யூஸ் பண்றாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே சைனைட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான். ஸோ இது என்ன பண்ணணும்னா கன்வர்ஷன் ஆஃப் சைனைட் டு ஹார்ம்லெஸ் சைனோ கோபாலமைன். ஸோ ஹைட்ராக்சி கோபாலமைன்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் சைனைடோட காம்ப்ளெக்ஸ் ஆகி சைனோ கோபாலமைனா மாறுது. இதுவும் நான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், ஈஸியா வந்து என்ன ஆயிடும், எலிமினேட் ஆயிடும். ஸோ இந்த 2 விஷயங்கள் அமைல் நைட்ரேட், நைட்ரேட்டையோ அண்ட்
ஹைட்ராக்சி கோபாலமைனும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டா சைனைடு பாய்சனுக்கு ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதோட பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இடிசினா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இடிசியை இனிபிட் பண்ணக்கூடிய இனிபிட்டர்ஸ், அதாவது 3 விதமான சைட்ல இனிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னென்னது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸை இனிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனைட் பாய்சனிங் ஒரு முக்கியமானது. ஸோ அந்த சைனைட் பாய்சனிங் வந்துச்சுன்னா அது எப்படி டெத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, லோ டோஸ்ல என்ன செய்யும், தென் ஹை டோஸ்ல வந்து எப்படி டெத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன மெக்கானிசம், தென் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் நைட்ரேட் அண்ட் சைனோகோபாலமைனை பத்தி நம்ம முழுசா இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் கண்டினியூஷன் நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். பாய்.